முயலும் முட்டாள் சிங்கமும் காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்தது. அது தன் வலிமையைப் பற்றிப் பெருமையாகப் பேசி சிறிய விலங்குகளை பயமுறுத்தும். இந்த அடாவடியைத் தாங்க முடியாமல் ஒரு புத்திசாலி முயல் சிங்கத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. சிங்கத்தின் பெருமையை அறிந்த முயல் தான் காட்டின் ராஜா என்று அறிவித்தது. இதைக் கேட்ட சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. தங்களில் யார் ராஜா என்பதை தீர்மானிக்கப் போர் நடத்த வேண்டும் என்று முயலை சவால் விடுத்தது. முயல் தந்திரமாக போரை நடத்த வேண்டிய இடம் ஆழமான குளத்தின் நடுவில் உள்ள ஒரு தீவு என்று கூறியது. தன் வலிமையை நம்பிய சிங்கம் உடனே சம்மதித்தது. ஆனால் குளத்தில் இறங்கிய சிங்கத்தால் தீவுக்குச் செல்ல முடியவில்லை. ஏனெனில் சிங்கத்திற்கு நீச்சல் தெரியாது. ஆனால் முயல் தண்ணீரில் தெரிந்த கற்களின் மீது குதித்து எளிதாக தீவுக்குச் சென்றது. கரையில் தவித்த சிங்கத்தைப் பார்த்த முயல் தான் காட்டின் உண்மையான ராஜா என்று அறிவித்தது. தன் அகந்தையாலும் புத்திசாலித்தனமின்மையாலும் தோற்கடிக்கப்பட்ட முட்டாள் சிங்கம் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. கருத்து: முயலும் முட்டாள் சிங்கமும். கதை: வலிமையை விட புத்திசாலித்தனமே முக்கியம் என்பதை நமக்குக் கற்றுத்தருகிறது. எதிரிகளை எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் தவறாக மதிப்பிடாமல் தந்திரமாக சிந்திப்பதன் முக்கியத்துவத்தை இந்தக் கதை வலியுறுத்துகிறது.